ஹலோ கைஸ், வெல்கம் டு இருக்கேன். இப்போ நான் பார்க்குறது பார்ட் 7. அதான் கைஸ் பக்கம் அவ்வளோ பேசலாம். சாப்டருக்குள்ள போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிரின்ஸ் ஹாரின் வந்து இந்த மாதிரி கெயினை தேடிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இளவரசி அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த ஹரின் பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி கிராம் எம்பையர் சேர்ந்த ஜீனியஸ் தானே, லூனா ரெயின் ரேவியர், உன்னை பார்த்ததில் வந்து எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நீங்கள் வந்து என்னை ஞாபகம் வச்சுருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் வந்து ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன் இளவரசி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நீங்கள் யார் இளவரசி இப்படி தேடிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி கெயினியா அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு பார்த்துட்டு வெக்கமாக இருக்க. அப்போது இவன் வந்துட்டு, அப்படின்னா நான் நினச்சது வந்து உண்மைதான், நீங்கள் வந்து கெயினை லவ் பண்ணுறீங்களா என்ன இளவரசி அப்படின்னு கேட்டுருக்கும்போது இவன் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இப்போது சீனங்கட்டது கேஸ் அந்த அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்த அந்த செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் தள்ளி காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து இந்த மாதிரி யாராவது காட்ஸை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது எல்லாருமே திரும்பி அந்த திசையில் பார்க்கும்போது பின்னாடி வந்து மாஸ்க் போட்டு வந்து அட்டாக் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி காட்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பிரின்ஸை ப்ரொடக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ சீனங்கட்டாயி இந்த மாதிரி கில்லி கேட்ட போகுது. கில்லி இருந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு, அப்போ இவ தான் வந்து உங்களோட இப்போதைக்கு பர்சனல் மெய்டா, இவள் வந்து என்னோட க்யூட்டாக இருக்கா, என்னோட யங்காக இருக்கா, அதனால் நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு இப்போ இவ்வளோ செலக்ட் பண்ணிட்டீங்களா யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து நீங்கள் இல்லாதப்போ ஆஸ்கல் யங் மாஸ்டர் வந்து என்னை வந்து அவரோட மெய்டாக வந்து இருக்க சொன்னார். அவர் வந்து இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து அவரோட பர்சனல் மெய்டாக வந்து என்னை வச்சு இங்கே கூட்டிகிட்டு வரதா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் நான் வந்து அதை டிக்ளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. என்ன தான் வந்து ஆஸ்கல் வந்து அவரோட பக்கம் வந்து பர்சனல் மேடாக இருக்க சொன்னாலும் கூட நான் வந்து எல்லாத்தையுமே டிக்ளைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு தான் பர்சனல் மேடாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு அந்த ஆஸ்கல் பரதேசி, இவன் என்னமோ பிளான் பண்ணுறான், இவன் இப்போ இதுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரி கில்லி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அதாவது எமிலி அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த செலிப்ரேஷன் இல்லையே, ஏதோ ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகுது, அவனுக்கு வந்து ஏதோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுக்கீன்னா இந்த மாதிரி ஏதோ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு பிரெயின் இந்த மாதிரி நேனாவையும் அப்புறம் இந்த எமிலி 2 பேர்த்தையும் வந்து இங்கே இருந்து ப்ரொடக்ட் பண்ணு, வெளியில் போகிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ சீனங்கட்டது கைஸ் அங்கட்ட ஹீரோ வந்து வெளியில் போகிறப்ப வந்து இந்த மாதிரி ஆஸ்கல் பரதேசி, உனக்கு இருக்குதுடி, நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நான் எவ்வளோ பிளான் பண்ணாலும் நான் நடுவில் வந்து ஆட்டையை கலைப்பேன்டா, உனக்கு என் கையால் தான் சாவு நான் கொடுக்க போகிறேன், ஆனால் எல்லாமே மாதிரி உனக்கு ஈஸியாக சாவு கொடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம், உன்னை பார்த்தாலே மற்றவங்களாம் பரிதாபப்படுற நிலமையில தான் உன்னை சாவடிப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வெறியாகிட்டு இருக்க. ஹீரோ போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எமிலி வந்துட்டு, யங் மாஸ்டர் இந்த மாதிரி ஆஸ்கல் வந்து உங்களுக்கு இந்த ஒரு டைம் மாதிரி கொடுத்துட்டு இதையும் வந்து கிஃப்டாக வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், ஆனால் நான் வந்து இது கொடுக்கல, அதுக்கு முன்னாடி வந்து யங் மாஸ்டர் போயிட்டாரு, நான் எவ்வளோ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த டையை காமிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து நான் வந்து அந்த டையிலேருந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெளிப்படுறத வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இது ஏதோ சரியில்லையே, எனக்கு ஏதோ எமிட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ சீனங்கட்டை எல்லாருமே இப்போ வெளியில் தான் காட்டுறாங்க. வெளியில் ஒரு சேஃபான பிளேஸில் வந்து இந்த மாதிரி அந்த பிரின்ஸும் அப்புறம் ஆஸ்கலும் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்சு போட்டு வச்ச மாதிரியே எல்லாம் நடக்க போகுது, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபஸ்ட் பிரின்ஸ் இருந்துட்டு, ஆமாம் சீக்கிரமாக வந்து நம்ம இந்த பிளானை வந்து நடத்தி முடிக்கணும், இது நடத்தி முடிக்கிறது மூலமாக வந்து இந்த என் பேருக்கு நம்ம தான் முக்கியமான ஒரு ஆள் மாதிரி காமிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 இங்கே ஒரு பிளான் போட்டுட்ருக்க. இப்போ சீனங்கட்டை அரின் கட்டுதா போது அரின் அந்த இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து இப்போது ரத்த கலரி ஆகுது. எல்லா இடத்துலையும் வந்து அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹியூமன் டைப்பில் தான் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாமே வந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான், அதெல்லாமே வந்து எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு காட் நைட் வந்துட்டு, அடைச்சா இப்போ நம்ம எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிற எக்ஸிட்டை பார்க்கும்போது எக்ஸிட்லேயும் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துடும். ஹியூமன் டைப்பான மான்ஸ்டர்ஸ் வந்து அங்கே நின்று அந்த இடத்த போகிற வழி வந்து மறைச்சிட்ருக்க. இந்த காடு வந்துட்டுச்சா இப்போ நம்ம கதை வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு ஹை லெவல் டெமானிக் க்ரீச்சர் வரும். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்க, எல்லாரோட கதையும் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த டிமானிக் க்ரீச்சரை வந்து ஒருத்தி வந்து அட்டாக் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபஸர். இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம், நான் இந்த மாதிரி ஒரு பேத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்றேன், நீங்கள் போய் சீக்கிரமாக வெளியில் வந்து இங்கே இருக்க ஹை ரேங்கிங் நோபல்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த கார்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் ஹரினும் வந்து அந்த இடத்துல தான் இருப்பாள். அந்த இடத்துல வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து இவளை டேரெக்டாக அட்டாக் பண்ண வரும்.
இப்படிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ப்ரொஃபஸர் அப்புறம் அந்த அலிஸ் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க யாரையுமே வந்து ஒரு பொருட்படுத்தாமல் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி பிரின்ஸ் அரினை வந்து போட்டு தள்ளுறதுக்கு போக அப்போ வந்து இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும், அந்த ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பிரின்ஸ் அரினுக்கு தான் வந்து யாரோ ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு காட் நைட் வந்து காப்பாற்றிடுவான். ஆனால் அந்த காப்பாற்றினாலும் வந்து அவன் அந்த விஷயத்தில் வந்து அவன் இறந்து போயிடுவான். அது தடுத்தாலுமே அந்த பாய்சன் வந்து இவனை அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ் வந்துட்டு அடைச்சா நான் வீக்காக இருக்கிறங்க எடுத்து எனக்கு நெருக்கமான இந்த காட்ஸ் எல்லாம் வந்து இறந்து போகிறாங்க, நான் வந்து எல்லாமே என் தப்பு தான், நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துக்கு வந்து மற்ற நைட்ஸுமே வந்து அந்த மான்ஸ்டரை எதிர்த்து வந்து போராட ஸ்டார்ட் ஆக இந்த பிரின்ஸ் அரின்னுட்டு அவளுக்கு என்ன பண்ணுறனே தெரியல, ஒரு மாதிரி ஒழிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்க. அப்போது ஒரு மான்ஸ்டர் அட்டாக் வரும். அப்போ நம்ம இந்த லூனா இருக்கல அவள் போய் இந்த மாதிரி ஒரு மேஜிக்கை கேஷ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுவாள். அவளோட மேஜிக்கில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மேஜிக் வந்து ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இவர் வந்துட்டு இவளும் வந்து என்னோடய அகாடமியில் தான் படிச்சுட்டு இருக்கா, இவளுக்கு என்னோடய வயசு தான் ஆச்சு, ஆனால் இவளோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அலிஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிரின்ஸ் நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போகணும், நான் வந்து உங்களை சேஃபாக இந்த இடத்த விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிரின்ஸ் இருந்துட்டு ஓகே நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு கார்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துமேலேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஷீல்டு மாதிரி கேஷ் பண்ணி விட்ருவா. இது வந்து ஒரு ஹோலி பவர். இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டியூரபிள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த டிமானிக் கிரீச்சர்லேருந்து வர பாய்சன் வந்து உங்களை அட்டாக் பண்ணாமல் இது பார்த்துக்கும். அது வந்து என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அதோட நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணுற மூலமாக அந்த பாய்சன் வந்து உங்கள் உடம்புல ஏறது வந்து இது முற்றிலுமாக வந்து இது தவிர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ பிரின்ஸ் அலிஸ் அப்புறம் இந்த லூனா 3 பேருமே வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டுருப்பாங்க. இப்போது சீனங்கிட்ட இந்த ப்ரொஃபஸர் கிட்ட போது ப்ரொஃபஸர் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பா. அப்படி அட்டாக் பண்ணுற ஸ்டைல் வந்து மிஸ்டி ஃபேக்ஷன் அந்த ஸ்டைலில் தான் வந்து அவள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டைகரை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பா. அப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நான் ப்ரொஃபஸருங்கிற ஒரு ஐடென்டிட்டி மூலமாக நான் வந்து இங்கே வந்திருக்கேன், இப்போ வந்து நான் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணால் வந்து அது பின்னாடிக்கு வந்து ப்ராப்ளம். ஆனால் இப்போ அது முக்கியம் கிடையாது, இப்போ இங்கே இருக்கிற மக்களோட உயிர் தான் முக்கியம், நான் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து என்னால் முடிஞ்சளவு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஃபேக்ஷனை சேர்ந்த டெக்னிக்கை வந்து அவள் அங்கே இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பா. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக இங்கே வேறு ஏதாவது மக்கள் இருந்தாங்கன்னா இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருப்பா. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து எப்படி இது திடீர்னு வந்து இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கு பின்னாடி யாருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கட்டாயி பிரின்ஸை வந்து இப்போது தப்பிச்சு அங்கேருந்து போயிட்டுருப்பா. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிட்டுருப்பா, இவ பேர் வந்து அலிஸ் வர்ட், அப்படின்னா வந்து இந்த மாதிரி கெயினோட சிஸ்டர் தான் இவ இங்கே இருக்கானா, அப்போ கெயினுக்கு வந்து எதுவும் நடந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹை ரேங்கிங் டீமன் வர எல்லாருமே வந்து ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அடைச்சா இது ஹை ரேங்கிங் டீமன் வருது, ஆனால் எல்லாமே ஏன் வந்து இந்த பக்கமே வருது, எப்படியாவது நாம் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா இதுக்கு நாங்கள் போகிற அந்த வழிக்கு எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது, ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வந்து என்னால் வந்து இதை சமாளிக்க முடியுமா நான் யோசிச்சுட்ருப்பா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து நம்ம பிரின்ஸ் அரின் வந்து அவளுக்கு வந்து பூஸ்டிங் பவரை வச்சு கேஸ்ட் பண்ண, அது மட்டும் இல்லாமல் அந்த லூனா அவள் வந்து அந்த மாஸ்டர் நகர விடாமல் அந்த செயின் மூலமாக கட்டி போட இதே விஷயம் வந்து நடந்துகிட்ருக்க. நாங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அலிஸ், நீங்கள் வந்து சீக்கிரமாக அதை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த அலிஸ் வந்துட்டு ஆமாம் நான் இன்னும் அதில் வந்து தோற்றக்கூடாது என்னோடய ஜூனியர்ஸ் மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து அவளோட ஃபுல் பவரை வச்சு அங்கே இருக்கிற டீமனை வந்து அடிச்சிட்ருக்க. இப்போ சீனங்க கட்ட கைஸ் இப்போ மறுபடியும் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட போது அப்படி ப்ரொஃபஸர் கிட்ட போகும்போது வந்து அவன் வந்து இருந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இங்கே மேக்ஸிமம் எல்லா மாஸ்டரையுமே வந்து நான் வந்து டேக் டவுன் பண்ணிட்டேன், இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு சொல்லி அங்கே மாஸ்டர் மாதிரி ஒருத்தன் வந்து மயங்கி விழுந்து கிடக்க. அவனோட மாஸ்க் எடுத்துகிட்டு பார்த்தா அவன் வந்து ஒரு ஆக்சுவலாக அது வந்து ஒரு டெட் பாடி. இவன் வந்துட்டு இந்த மாதிரி டெட் பாடி வந்து சண்டை போட வைக்கணும்னா வந்து அது ஒரு ஸ்பெல்னால் தான் முடியும், ஆனால் அந்த ஸ்பெல்லை வந்து ஃபர்பிடன் பண்ணி வச்சுருக்காங்க, யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்பிடன் ஸ்பெல்லை வந்து நினச்ச மயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் டைம் வேணும், அதுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும், இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து பிளான் பண்ணுறாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இம்பீரியல் அந்த பிளேஸை சம்மந்தமான யாரோ ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர்னால தான் வந்து இது முடியும், யார் அதை பண்ணிகிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ சீனங்கட்டையே அந்த கிங்கை வந்து அங்கே இருக்கிற டீமன் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பார். அப்படி போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பூச்சிக்கு தான் வந்து என்னோடய செலிப்ரேஷனை வந்து கெடுத்ததா, இதுகளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு அத்தனை டீமன்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருப்பான். ஃபைட் பண்ணி ஒரு டயர்டில் வந்து
கொஞ்சம் பாடி வந்து டயர்டாக இருக்கும்போது வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸ் ஆஸ்கல் 2 நாய்களுமே அங்கே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நல்ல வேளை நீங்கள் 2 பேர் வந்து என் கூட இருக்கிறீங்க, இல்லைன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்கல் வந்துட்டு கவலைப்படாதீங்க மகாராஜா, நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கிறேன், நாங்கள் 2 பேருமே வந்து இந்த டீமன்ஸை வந்து கிளியர் பண்ணி உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இவனு ஒரு சொல்லிகிட்டு இருக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க மகாராஜா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு சொல்லி இந்த ஆஸ்கல்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது இவனுக்கு எல்லாருமே வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்க, இந்த மாதிரி எம்பரர்கிட்ட வந்து நல்லா ஒரு பேர் வாங்கணும், இது மூலம் வந்து நமக்கு நல்ல பேர் வரும், அப்புறம் ஆட்சின்னு வரும்போது என்னை வந்து அந்த இடத்துல வந்து இருக்க வைக்கிறதுக்கு வந்து இவன் எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ண மாதிரி ஆயின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பானுங்க. அதுக்கப்புறம் சீன் மறுபடியும் கட்டாயி நம்ம பிரின்ஸ் ஹரின்கிறதா போகுது. அப்படி போகும்போது எல்லாம் இருந்துட்டு என்னடா இது வெறினை வச பிடிச்சா எப்படி ஆடி மாதத்தில் திரியுமோ அந்த பொம்பளை நாய்க்கு பின்னாடி தெரியுமோ, இவனுக்கு இத்தனை எண்ணம் வந்து நம்ம பின்னாடியே வர்றானுங்க, எப்படி வந்து நம்ம கிட்ட வர்றானுங்க, அங்கே அத்தனை பேர் இருக்கிறானுங்க, ஆனால் விட்டு போட்டு நம்ம கிட்டேயே வரான்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எதனால வந்து இத்தனை பேர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னால் அந்த எல்லா டிமானிக் க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து பிரின்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கும். இவங்க எப்படி வந்து நம்மளை ட்ராக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இருக்காது. அப்படி அவங்க யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருக்கிறதோடய இந்த பாட்டு முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பண்ண வரைக்கும் பை கைஸ்.